வணக்கம். GMT Engineers Enterprises உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ப்ரெஸ் பிரேக் அதை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. இருந்தாலும் பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய NCயும் CNC மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்களில் NCயில் 2 வெரைட்டி ஆகவும் CNCயில் 3 வெரைட்டி ஆகணும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவின் நோக்கம். அது என்னன்றதும் அது என்னென்ன வித்தியாசங்கள்ன்றதும் உங்களுக்கு எப்படியெல்லாம் அது உதவுன்றதும் காட்டுறதுக்காக நம்ம வீடியோவை பார்ப்போம். இப்போ நான் சொன்ன NCயில் 2 மாடல் சொன்னேன். அதோடைய முதல் மாடலான HPB 8010 இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மாடலான HPB 8010 இந்த மிஷினில் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் இண்டக்ஷன் மோட்டரால் ஒர்க் பண்ணக்கூடிய மிஷின். இது ஒர்க் பண்ணும்போது சாதாரணமான மிஷின்கள் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லாத்துலேயும் அலன் கீ சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. இது கழட்டி டைட் பண்ணி அவங்கவுங்களுடைய ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டூலிங்கில் சேஞ்சஸ் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போதும் அதில் எந்த விதமான பேராமீட்டர் வித்தியாசங்களும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் நம்ம அதுக்கு ஸ்டாண்டர்டாகவே அலன் கீ கொடுக்குறோம். பொதுவாக இது எல்லாமே CNCயில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் NC மிஷின்லேயே அதை கொடுக்குறோம். இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது 90-90-19 மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்முடைய சென்ட்ரிங் ஷீட் பண்ணுறவங்களாகட்டும், இல்லைன்னா ஃபர்னிச்சர் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை பேனல் பண்ணுறவங்களாகட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே 90 தான் தேவைப்படும். அந்த 90 கிடைக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து பெண்டாகி மேலே போய் நின்ன பிறகு தான் இதோடைய ரிட்ராக்ஷன் கிடைக்கும். அதுதான் இண்டக்ஷன் மோட்டருடைய சிஸ்டம். இதுதான் E21 என்ற எஸ்டன் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலரில் எக்ஸ்ன்றது பேக்கேஜுடைய மூமெண்ட்டாகவும் ஒய்ன்றது ரேமுடைய மூமெண்ட்டாகவும் நம்ம ஃபீட் பண்ணணும். அந்த ஃபீட் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம வித்தியாசமான திக்னஸ் யூஸ் பண்ணி ஷீட் யூஸ் பண்ணும்போது 1.6 2 2.5 அப்படி மாறி மாறி பண்ணும்போது எவ்வளோ தூரம் பேக்கேஜ் மூவ் ஆகணுன்றதும் ரேம் இறங்குறதுக்கு 90 டிகிரி கிடைக்கணும்னா எவ்வளோ அது இறங்கணும், ஒய் ஆக்சிஸ் இறங்கணுன்றதும் நம்ம ஃபீட் பண்ணி கொடுக்கறது தான் NC சிஸ்டம். அங்கே நான் உங்களுக்கு காட்டின எக்ஸு ஒய்யு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேரியபிள் ஃபீட் ட்ரைவ் மோட்டர்ன்றது இதுதான் VFD. இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல்ஸ் பார்த்தாலும் ஸ்னைடர், ஆம்ரான், டெலிமெக்கானிக் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுடைய ஐட்டங்கள் தான் இதில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதனால் பெனிஃபிட் என்னென்னா, என்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எங்கேயாக இருந்தாலும் இந்த பொருள்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும். அதனால் டவுன் டைம் அவாய்ட் பண்ணுவோம். இதுதான் ரெக்ஸ்வொர்த்துடைய வால்வ். இப்போ இந்த மிஷினுடைய மொத்த லெங்க்த்து அப்படின்றது 3200, உள்ளளவு அப்படின்றது 2600 கிளியர் பாஸோட ஜாபு நம்ம செய்யலாம். பேக்கேஜுடைய மூமெண்ட் 20 mmலேருந்து 600 mm வரைக்கும் நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சேனல் போட்டு அந்த சேனலில் இந்த ஃபிங்கர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேக்லாஷ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை LM Guideways போட்டு அந்த LM Guidewaysல போட்டு உட்கார வச்சுருக்குறோம். அதனால் அக்யூரசி மெயின்டைன் ஆகும், ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ண முடியும். 2 ஃபிங்கர் கொடுக்குற இடத்துல நாங்கள் 4 ஃபிங்கர்ஸ் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா, பெரிய ஷீட்டு பண்ணும்போது 2த்தையும் பெரிய இடத்துலையும் 1250ன்னு வைக்கும்போது அதையும் பண்ணுறதுக்காக 2க்கு பதில் 4ஆக கொடுத்துருக்கோம். அடுத்தது லீட் ஸ்க்ரூவுக்கு பதில் பால் ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கோம். இதுதான் இதோடைய இண்டக்ஷன் மோட்டார். நார்மலாக நீங்கள் பார்க்குற மிஷின்லலாம் பால் ஜாயின் கொடுத்து அந்த பால் ஜாயின்லேருந்து ரேம் மேலே ஏறி இறங்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால் எக்ஸும் ஒய்க்கும் வரக்கூடிய வித்தியாசங்களை குறைக்கிறதுக்காக ரேக் அண்ட் பினியன் டைப்பாக நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேக் அண்ட் பினியனில் தான் இந்த மிஷின் பல்லில் மெரிஞ்சு தான் மேலே ஏறும், பல்லில் மெரிஞ்சு தான் கீழே இறங்குன்றதால ஒய் ஆக்சிஸுடைய பேரலிசத்தில் வித்தியாசங்கள் வராது.
வணக்கம்.